வணக்கம் விவசாய நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இன்னொரு வெற்றிகரமான 7 சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் ப்ராஜெக்டை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கூடலூர் ஊராட்சி நெல்லிச்சேரி கிராமத்தில் வெற்றிகரமாக நிறுவப்பட்டிருக்கு. இந்த சிஸ்டத்தை நிறுவியிருக்கும் விவசாயி நெல்லிச்சேரி கிராமத்தை சேர்ந்த திரு மகிழ்வாகனம் அவங்க தான். சுமார் 4 ஏக்கரில் நெல் மற்றும் பருத்தி சாகுபடி செஞ்சுட்டு வராரு இவர். இதுவரை இவர் காவேரி பாசன நீரை தான் நம்பி விவசாயம் செஞ்சுட்டு வந்தார். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக தண்ணீர் சரியான நேரத்தில் கிடைக்காததால முழு நிலத்திலையும் சாகுபடி செய்ய முடியாம ஒரு பகுதியை மட்டும் பயிரிட்டு மற்ற எல்லா பகுதியும் தரிசா விடுற நிலைமை இவருக்கு ஏற்பட்டுச்சு. இதுக்காக முதல்ல இபி மின் இணைப்பை பெறத்துக்கு ட்ரை பண்ணாரு. அதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் பல மாற்று வழிகளை ஆராய்ஞ்சாரு. பல நிறுவனங்களோட கொட்டேஷன்ஸ், அவங்க பயன்படுத்தின மெட்டீரியல்ஸ், இன்ஸ்டலேஷன் குவாலிட்டிஸ், சர்வீஸ் சப்போர்ட்னு எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தாரு. கடந்த ஒரு வருஷமா நம்மளோட யூடியூப் வீடியோக்களையும் சமூக வலைத்தள பதிவுகளையும் தொடர்ந்து பார்த்து நம்மளோட வேலை தரத்தை மதிப்பீடு செஞ்ச பிறகுதான் இந்த ப்ராஜெக்டை நம்ம கிட்ட ஒப்படைச்சாரு. இந்த இன்ஸ்டலேஷன்ல நாங்க 575 வாட் பீக் டாப் கேன் பிஃபிஷியல் சோலார் பேனல்ஸ் மொத்தம் 14 பேனல்கள் பயன்படுத்தியிருக்கோம். இந்த சிஸ்டம்க்கு இதுதான் சிறந்த கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறதுனால அதிக செயல்திறன் கிடைக்கிற வகையில தான் வடிவமைச்சிருக்கோம். அதே மாதிரி 30 மீட்டர் ஹெட் கொண்ட 7.5 HP PMSM டெக்னாலஜி சக்தி சோலார் வாட்டர் பம்பை பயன்படுத்தியிருக்கோம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். நான் சக்தி பம்ப் நிறுவனத்தோட ஃபேக்டரிக்கு நேர்லயே போய் அங்க இருக்க டெக்னீஷியன் டீமோட இந்த மோட்டார் பத்தி விரிவா பேசினேன். அவங்க கொடுத்த தொழில்நுட்ப தகவலோட அடிப்படையில் தான் இதை நான் உங்ககிட்டயே பகிர்ந்துக்கிறேன். இந்த PMSM டெக்னாலஜியில இருக்க DC மோட்டார் தேவையான சமயங்கள்ல சர்வீஸ் செய்யவும் ரீவைண்ட் செய்து பயன்படுத்துறதுக்கும் ஏத்த வடிவமைப்புல இருக்கு அப்படின்னு அவங்க ரொம்பவே தெளிவா விளக்கியிருந்தாங்க. அதனால நீண்ட கால பயன்பாட்டை கருத்துல கொண்டு இந்த டெக்னாலஜி பல விவசாயிகளுக்கு ஒரு நல்ல தேர்வா இருக்கும். இந்த சிஸ்டம்ல மொபைல் மானிட்டரிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். அதனால மோட்டாரோட செயல்பாடு, சிஸ்டம் ஸ்டேட்டஸ் போன்ற முக்கியமான தகவல்களை மொபைல் மூலமாகவே கணிக்க முடியும். மேலும் 14 பேனல்களுக்காக ஹை எலிவேட்டர் GS ஸ்ட்ரக்சர் அமைக்கப்பட்டிருக்கு. கண்ட்ரோலருக்கு தனி எர்த்திங், லைட்டிங் அரஸ்டருக்கு தனி எர்த்திங்னு அனைத்து சேஃப்டி ஸ்டாண்டர்ட்களையும் பின்பற்றி இன்ஸ்டலேஷன் செஞ்சுருக்கோம். இந்த ப்ராஜெக்டில் எங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் என்னன்னா, இன்ஸ்டலேஷன் முடிஞ்சு மாலை ஒரு சுமார் 3லேருந்து 3:45 மணி நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் வெயில் ரொம்பவே குறைவாக இருந்துச்சு. இருந்தாலுமே சிஸ்டம் ஆன் செஞ்சவுடன் 80 அடி ஆழத்திலிருந்து 3 இன்ச் தண்ணீர் ஃபுல் ப்ரெஷர்ல வந்துச்சு. அதை பார்த்த திரு மயில்வாகனம் அவங்க ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்தாங்க. இபி மோட்டார் ஓடுவது போலயே இந்த சோலார் பம்பும் வேலை செய்யுது அப்படின்னு தன்னோட அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாரு. நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒர்க்கை பார்த்து நம்மளோட கிளைண்ட் நமக்கு கொடுத்த ரிவ்யூவை பார்க்கலாம் வாங்க. வணக்கம். என்னுடைய பேர் மகிழ்வாணன். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா நெல்லிச்சேரி கூடலூர் வில்லேஜ் நெல்லிச்சேரி கிராமம். நான் ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 வருஷமாகவே பார்த்துட்டு இருந்தேன். எங்களுக்கு ஒரு 1.5 ஏக்கர் நிலம் இருக்குது. சரௌண்டிங்லாம் பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் இங்கே பம்பு செட்லாம் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க. எல்லாமே சிரமப்பட்டு தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் சரி, நான் ஒரு சென்னை ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி, மக்களுக்கு ஏதாவது செய்யணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி சோலார் பம்பு செட் வச்சு மற்றவங்களுக்கும் நமக்கு ஒரு தண்ணீர் கொஞ்சம் பஞ்சத்தை போக்கலாங்கிற ஒரு இதில் தான் சோலார் பம்பு செட் ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம ரிசர்ச் பண்ணேன். நிறைய இடத்த கால் பண்ணி பேசும்போது வரும்போதெல்லாம் எல்லாரும் சொல்றாங்க, பட் குவாலிட்டி ஓரியன்டா, காஸ்ட் ஓரியன்டா எல்லாமே ஹையா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுச்சு. ஒரு நல்ல செய்யலாம் நினைக்கும் போது காஸ்ட் ஓரியன்டாவும் குவாலிட்டி ஓரியன்டாவும் சரி எப்படி நம்ம காம்ப்ரமைஸ் ஆகலாம்னு செக் பண்ணும்போது தான் நம்ம ரேடியன்ட் சோலார் மோட்டார் கும்பகோணத்தில் இருக்கிறாங்கன்ட்டு யதார்த்தமாக நான் கேள்விப்பட்டேன். சரி, இவங்களும் இது என்னுடைய கும்பகோணத்தில் இருக்கிற ரிலேட்டிவ் சர்க்கிள் மூலியமாகவும் நாங்கள் இதை செக் பண்ணேன். அவங்களும் இல்லை நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் நேரடியாகவே அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு போனேன். எந்த அளவுக்கு உண்மையா பொய்யா இருக்கும்னு தெரியலன்னு சொல்லிட்டு நேரடியாக போகும்போது நானும் என் ஒய்ஃப் தான் போயிருந்தோம். அப்போ உண்மையாகவே எனக்கு அங்கே இருக்கிற ஆஃபீஸ் அட்மாஸ்பியர், பீப்புளோட பிஹேவியர்ஸ், ஸோ எவ்ரி திங் இஸ் வெரி நைஸ். நான் சின்ன வயசுலேருந்து நாங்கள் எங்கள் அப்பா அம்மா விவசாயம் தான் பண்ணுறாங்க. அதை அப்படியே இதை விட்டுடக்கூடாதுங்கிறதாக தான் பண்ணுறோம். இருந்தாலும் இப்போ இருக்கிற கால சுச்சுவேஷனில் மேட்டூர் டேம்ல தண்ணி திறக்கிறது இல்லை, நமக்கு சரியான முறையில் தண்ணி கிடைக்கிறது இல்லை. பட் இந்த சோலார் சிஸ்டம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. நம்ம ரேடியன்ட் சோலார் மூலியமாக நமக்கு கிடைக்க, அவங்க கேட்டால் ரேடியன்ட்டை பேசும்போது அவங்க எடுத்துட்டு நான் எவ்வளோ ரேட் ஆகும்னு தான் கேட்டேன். அவங்க ரேட்டை பற்றி கேட்காம நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன, நமக்கு என்ன தேவை இருக்கு அதை ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. நான் கேட்டேன், நமக்கு தேவையானது அவங்க சொல்லாம நம்மள தேவையில்லாம 1008 கொஸ்டின் கேட்கறாங்களா அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கு என்ன தேவைன்னு சொல்லும் போது நமக்கு என்ன ஆப்ஷன் சூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதுல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம நிலத்துக்கு நம்ம பக்கத்துல இருக்க சரௌண்டிங்ஸ் என்ன கொடுக்க முடியுங்கிறத அவங்க தெளிவாகவும் அழகாகவும். நான் இப்போ 7.5 HP போட்டிருக்கேன். ஆனால் என்னோட சொந்த நிலம் பார்த்தீங்கன்னாக்கா 1.5 ஏக்கர் தான் இப்போ இங்கே இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 8 ஏக்கர் பக்கத்தில் இருக்கு. பட் ஓவரால் எல்லாருமே இன்னைக்கு என்னுடைய நிலத்தை பார்த்துட்டு சோலார் பம்ப் செட்ல இன்னைக்கு தண்ணி வந்ததை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அது ரேடியன்ட் சோலார் பற்றி நான் சொல்லணும்னா
காஸ்ட் ஓரியன்டாக நம்ம வந்து அவங்க வந்து நம்ம ஹை அதுன்னு பேசுறதோட குவாலிட்டி அண்ட் பீப்புள் எவ்ரி திங் இஸ் வெரி நைஸ். தட் இஸ் த வெரி ஒண்டர்ஃபுல் அண்ட் நைஸ் டு சோலார். ரியலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ரேடியன்ட் சோலார். அண்ட் அந்த சக்திங்கிறவங்க ஃபாலோ பண்ண அவங்க வந்து காஸ்ட் ஓரியன்டில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. மற்றவங்களாம் கால் பண்ணும்போது 3.5 வச்சிங்க 4 வச்சிங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு 10% டிஸ்கவுண்ட் 30% டிஸ்கவுண்ட் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரேடியன்ட் சோலாரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஸ்ட் இஸ் வெரி ஃபிக்ஸடு. பட் இதுதான் காஸ்ட். நான் நினச்சேன் என்ன ஒரு 5% 10% டிஸ்கவுண்ட் கொடுக்காம அப்படி என்ன இவங்க நம்ம பண்ணுறாங்க. மற்ற இடத்துலாம் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது வெரி லெஸ் ப்ரைஸ், குவாலிட்டியில் தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். நான் வந்து எல்லாத்தையுமே அவங்க சோலார் பேனல்லேருந்து எல்லாமே இறக்கிட்டு வந்தோன்னா செகண்ட் ஹேண்ட்லேயோ இல்லை வேறு ஏதாவது எங்கேயாவது ஆல்ரெடி யூஸ் பண்ணத திங்ஸ் எடுத்து வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு செக் பண்ணிட்டு எல்லாத்தையுமே நான் ஓனாகவே நான் என்னோட இன்னைக்கு சாட்டர்டே சண்டே ஆஃபீஸ் லீவ் தான் வந்து எல்லாமே செக் பண்ணேன். எல்லாமே வந்து பியூர் மெட்டீரியல், நியூ மெட்டீரியல் தான். எங்களுக்கும் பக்கத்துலேயும் ஒரு சில சோலார் வச்சிருக்காங்க. பட் அவங்க வந்து ஓன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட சொந்த வயலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு 3 ஏக்கர் வச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து 10-11 மணிக்கு தான் ஆனே ஆகும் மோட்ரு. 3 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். சரி எங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் நம்ம ஆன் பண்ணினது நானே கேட்டேன் அவங்கள்ட்ட போயிட்டு, மணி 3 ஆயிடுச்சுங்க, இன்னும் நீங்கள் ஆன் பண்ணி எப்படி தண்ணி எடுத்து காமிக்கிறேன்னு சொன்னீங்களேன்னு கேட்கும்போது ரியலி ஐ எம் வெரி சர்ப்ரைஸ். ஒரு கரெக்டாக 3:45 தான் எங்களுக்கு மோட்டர் ஆன் பண்ணாங்க. பக்கத்தில் வந்து கரண்ட் பம்ப் செட்டில் வந்து கரண்ட்டில் ஓடுது. அந்த அளவுக்கு ஈக்குவலாக வந்து இந்த பவர் சப்ளை இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. இது ரியலி தேங்க்யூ ஸோ மச் தான் சொல்லணும். இதுக்கு முழுக்க காரணம் மேபி குவாலிட்டின்னு தான் நான் சொல்வேன். நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இப்போ உள்ள டெக்னாலஜியில் வந்து ஏஐ எல்லாமே போயிட்டு இருக்கு. நான் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுனாலையும் நீங்கள் கொடுத்த கொட்டேஷன்ஸ் நீங்கள் சொன்ன எல்லாமே நான் உங்கள்கிட்ட என்னென்ன கேட்க முடியும் எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 10-15 கொட்டேஷன் வாங்கியிருந்தேன். எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸாக தூக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலை யூஸ் பண்ணும்போது இந்த பெஸ்ட் ஆப்ஷனில் வந்து எப்படி நீங்கள் என்ன பண்ணாலும் 1 2 3 வந்து நீங்கள் வந்து நின்றுட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் மேபி நான் உங்களையும் சூஸ் பண்ணேன். அது ஆஃபீஸ் வந்து டேரெக்டாக பார்க்கும்போது மெட்டீரியல் ஓரியன்டாகவும் சரி, உங்களுடைய வே ஆஃப் டாக்கிங் அண்ட் வே ஆஃப் கம்யூனிகேஷன், ஸோ வே ஆஃப் குவாலிட்டி திங்ஸ் நீங்கள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணீங்க ஆல்ரெடி நான் நெட்டில் செக் பண்ணிட்டு அங்கெல்லாம் அவங்கள்ட்டையும் ஒரு சில பேர் நீங்கள் வீடியோ போட்டிருந்தீங்க. அந்த மொபைல் நம்பர் எடுத்துக்கிட்டு டேரெக்டாக அந்த விவசாயிட்டையும் பேசும்போது சரி நீங்கள் வீடியோக்காக கூட பேச சொல்லி கூட பேச வச்சுருந்துருக்கலாம். ஒரு சிலர் டேரெக்டாக அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களோட ரியாலிட்டி என்ன, எப்படி இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் இனிஷியேட் பண்ணாமல் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து எப்படி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் எப்படி இருக்கும் அதை நான் ஃபேஸ் பண்ணல. பட் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்கிட்ட கேட்கும்போது ஒரு சில நேரத்தில் வந்து தண்ணி 12 மணி வரவே இல்லை. அவங்க கஸ்டமர்லாம் ஒரு சிலர் பேசும்போது கால் பண்ண அடுத்த கமிட்டட் டைம் அண்ட் டேட்டில் நீங்கள் எக்ஸாக்டாக வந்து அதை ஃபங்க்ஷன் பண்ணி திரும்ப வந்து ரீசப்ளை பண்ணி எடுத்து கொடுக்குறதுன்னு கேள்விப்பட்டேன். ரியலி வெரி நைஸ். இப்போ ஆனால் 4:45 கிட்டத்தட்ட ஒரு 5 o'clock ரன் ஆக போகுது. இன்னமும் மோட்டார் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. மேபி அந்த வீடியோ மேபி அதை காமிக்கிறதுனாலும் மேபி கஸ்டமர் அடுத்து பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆனால் இன்னைக்கு பொறுத்தவரையும் ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. இந்த ஹாப்பினஸ் எவ்வளோ நாளைக்கு நீடிக்குங்கிறத கண்டிப்பாக நான் பார்ப்பேன். சம்பா இப்போ ஒரு 1 monthல ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அது ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி பம்ப் செட் எப்படி இருக்குது ஈச் அண்ட் ஒவ்வொரு மந்த்தும் நான் வீடியோ எடுத்து இப்போ என்னோட சர்க்கிளே பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் 1 lakh எபோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த பிராண்ட் வந்து விரிவடைகிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியும் சப்போர்ட் பண்ணுவேன். இது நாட் ஓன்லி ஃபார் இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நான் இதை நான் சொல்லலை. இது நீங்கள் பிராண்டிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. மக்களுக்கு ஒரு நல்ல குட் குவாலிட்டி அண்ட் ஒரு குட் ப்ராடக்ட் ரீச் ஆகணும். அதுக்காக கண்டிப்பாக என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதுக்காக நான் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை போன்ற டெல்டா பகுதிகளில் நிலத்தடி நீர் வசதி இருக்கும் இடங்களில் சோலார் வாட்டர் பம்ப் அப்படிங்கிறது ரொம்பவே பயனுள்ள ஒரு மாற்று தீர்வாக இருக்க முடியும். காவேரி தண்ணீர் தாமதமாக வரும் காலங்களிலும் உங்கள் விவசாய பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்க இது ஒரு பெரும் உதவியாக இருக்கும். எங்களுடைய நிறுவனம் கும்பகோணத்தில் இருப்பதால் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு அருகாமையிலேயே இன்ஸ்டலேஷன் மற்றும் சர்வீஸ் சப்போர்ட் வழங்கி வரோம். அதனால எந்த உதவி தேவைப்பட்டாலும் விரைவாக வந்து உங்ககிட்ட சேவை செய்ய முடியும். உங்களுக்கும் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்க வேணும் அப்படின்னா முதல்ல கிணறு, நீர்மட்டம், விவசாய தேவைகள் ஆகியவற்றை ஆய்வு செஞ்சு அதற்கேற்ற சரியான சிஸ்டமை பரிந்துரைப்போம். தரமான பொருட்கள், சரியான இன்ஸ்டலேஷன், நீண்ட கால சர்வீஸ் சப்போர்ட், இந்த 3த்தையுமே நாங்கள் முதன்மையாக கருத்தில் கொண்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க, உங்கள் விவசாய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற உண்மையான சோலார் இன்ஸ்டலேஷன் வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. தரமான சோலார், வளமான விவசாயம், இதுதான் நம்ம பயணம். நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.